Hi my dear friends, வணக்கம் and welcome to எனக்கு பிடித்த சமையல். Friends, நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிக்காத மாவா பார்த்து எடுத்துக்கங்க. இன்னைக்கு காலையில அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் தாராளமா ரெடி பண்ணலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்ல 1/2 கப் அளவு கடலை மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி மாவுல வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இல்ல அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரே அடியா உள்ள சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு தோசை மாவு பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் டம்ளர் எடுத்துட்டு ஒரு கம்பி லைட்டா ஹீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. வீட்ல இடியாப்பச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த தட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு இந்த மாதிரி வந்து மாவு எடுத்து உள்ள ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூந்தியா அழகா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இனிப்பு பூந்தி அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் விட தேவையில்லைங்க. நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறது காரா பூந்தி அப்படிங்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. வெறும் கடலை மாவுல செய்யாம இந்த மாதிரி இட்லி தோசை மாவுல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா, இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூந்தி இதை விட குட்டி குட்டியா வேணும் அப்படின்னா லட்டு செய்யறதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதா நீங்க போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. பூந்தி எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6-7 பல் பூண்டு வந்து தோலோடைய லைட்டா தட்டி இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை பொரிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேர்க்கடலையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு 2 செகண்ட் மட்டும் விட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அடுத்தது பொட்டுக்கடலையும் அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை, முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட் இதுல வந்து கொஞ்சமா கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். தனி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அதோடைய பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பூண்டு எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இன்னுமே கொஞ்சம் காரசாரமா வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமா மிளகாய்த்தூள், உப்பு ரெண்டுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்திருந்தாலும் லாஸ்டா கொஞ்சமா மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்கும் போது நல்லா காரசாரமா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா கூட நீங்க தாராளமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 கப் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்றதுக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாங்க. மாத்திட்டு எந்த கப்ல மாவு எடுக்கிறோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்ல வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டா சமையல் சோடா சேர்த்துக்கலாம். லாஸ்ட் இதுல வந்து நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இல்ல அப்படின்னா 2 ஏலக்காய் தட்டி கூட நீங்க உள்ள சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்துல இருக்கக்கூடாதுங்க. நான் நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டா உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இந்த பதத்துல இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்குங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு மீடியம் சைஸ் ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க.
உங்களுக்கு இதை விடவே சின்ன சைஸில் வேணும், கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டிலேயே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம், 1 கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ராவை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அதோடய பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த 2 காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மைய அரைக்காமல் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவில் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சிருந்தோம் அப்படின்னா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் 1/4 கப் குறைவாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு அதிகமாக தேவைப்படாதுங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாதுங்க. இது சின்ன சின்ன உருண்டையே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது லைட்டாக இந்த மாதிரி உள்ளே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த 2 சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது இட்லி தோசை மாவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் வெங்காயம் மிளகாய் மட்டும் சேர்க்காம இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்குது இல்லைங்களா, எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் டக்குனு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. இதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே காஃபி டீயோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.